மயூரன் சுகுமாரன் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த ஓர் அவுஸ்திரேலிய பிரஜை. பாலி 9 என்று அறியப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் குழு ஒன்றின் 2 தலைவர்களில் ஒருவர். 2005ஆம் ஆண்டு இந்தோனேசியாவின் பாலி நகரிலிருந்து அவுஸ்திரேலியாவுக்கு 8 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயினை கடத்த முற்பட்டபோது குரா ராய் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்படுகிறார். இது தொடர்பில் அறிந்திருந்த அவுஸ்திரேலிய போலீசார் வழங்கிய தகவல்களின்படியே இந்தோனேசிய போலீசார் அவரை கைது செய்கின்றனர். இந்தோனேசிய சட்டங்களின் பிரகாரம் போதைப் பொருள் கடத்தலுக்கு மரண தண்டனையே வழங்கப்படுகிறது. மயூரன் சுகுமாரன் மற்றும் அவருடன் இணைந்து ஆண்ட்ரூ சான் ஆகியோரை குற்றவாளிகளாக கண்ட இந்தோனேசிய நீதிமன்றம் கிராழியாறில் இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கிறது. இந்தோனேசியாவின் நடைமுறைகளின்படி மரண தண்டனை துப்பாக்கியால் நெஞ்சில் சுடப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. சிறையில் அடைக்கப்பட்ட மயூரன் சுகுமாரன் மற்றும் ஆண்ட்ரூ சான் இருவரும் முழுமையாக மனமாற்றமடைகின்றனர். அவர்களுக்கு பல கிறிஸ்தவ போதகர்களின் ஆறுதல் கிடைக்க இருவரும் கிறிஸ்தவ மதத்தை தழுவுகின்றனர். ஆண்ட்ரூ சான் ஒரு கிறிஸ்தவ போதகராக உருவாக மயூரன் சுகுமாரன் ஓவியம் வரைவதில் கவனத்தை செலுத்துகின்றார். சிறைச்சாலையில் ஏனைய கைதிகளுக்கு புனர்வாழ்வளிக்கும் பணிகளை மேற்கொள்கின்றனர். போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்கின்றனர். அவர்களது மனமாற்றம் உலகளாவிய ரீதியில் கவனத்தை ஈர்க்கிறது. சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள் என்று பலர் அவர்களின் தண்டனையை குறைக்க போராடுகின்றனர். சமநேரத்தில் அவர்களது மரண தண்டனைக்கு எதிரான மேன்முறையீடுகள் அனைத்தும் நீதிமன்றங்களால் நிராகரிக்கப்படுகின்றன. மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றும் முயற்சியும் தோல்வியுறுகிறது. இறுதியாய் எஞ்சியிருந்த ஒரே ஒரு தெரிவு இந்தோனேசிய ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு ஒன்றுதான். ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவர்களின் மரண தண்டனையை குறைக்குமாறு உத்தியோகபூர்வமாக கோரிக்கையை இந்தோனேசிய அரசிடம் முன்வைக்கிறது. அப்போதைய இந்தோனேசிய அரசியலில் இவர்களது விடயம் பேசுபொருளாக மாறியது. அரசியலில் தனது செல்வாக்கினை உயர்த்த நினைத்த இந்தோனேசிய ஜனாதிபதி இவர்கள் கோரிய பொது மன்னிப்பை முற்றாக நிராகரிக்கிறார். இவர்களுக்கான மரண தண்டனை 29 ஏப்ரல் 2015 அன்றைக்கு இறுதி செய்யப்படுகிறது. மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முதல் நாள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முதல் நாள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். மரண தண்டனை நாளன்று அவர்களது எஞ்சிய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் பல சர்வதேச ஊடகங்கள் நேரலையில் ஒளிபரப்பின. நுசகம்பங்கன் என்னும் இந்தோனேசிய தீவு ஒன்றில் அவர்களது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அதற்கு அருகாமையிலிருந்த தீவு ஒன்றில் தங்கியிருந்தனர். அடுத்த நாள் அவர்களின் உடலினை பொறுப்பெடுப்பதற்காக மரண தண்டனை நிறைவேற்றப்படும் முன்னர் 2 பேரும் தங்கள் கண்களை கட்டுவதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டனர். தங்களை சூடும் நபர்களை தாங்கள் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். மரண தண்டனையின் போது துப்பாக்கியால் சுடுவதை ஒரு தனிநபர் மேற்கொள்வதில்லை. ஒரு குழுவினர் அவர்களின் முன்னால் நின்று ஒரே தடவையில் துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனையை நிறைவேற்றுவர். அந்த குழுவில் உள்ளவர்களில் ஒருவரின் துப்பாக்கியில் மட்டுமே நிஜமான தோட்டாக்கள் இருக்கும். ஏனைய துப்பாக்கிகளில் போலி தோட்டாக்களே இடப்பட்டிருக்கும். எந்த துப்பாக்கியில் நிஜமான தோட்டா இருக்கிறது என்பது யாருக்கும் தெரிவிக்கப்படாது. தங்கள் கையால் ஒருவரை சுட்டுக் கொன்றோம் என்று துப்பாக்கியால் சுடுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தினை குறைக்கவே இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. மயூரனையும் ஆண்ட்ரூசானையும் துப்பாக்கியால் சுடுவதற்கு அழைத்துச் செல்லும்போது அவர்கள் மிகவும் அமைதியாக சென்றனர். அமேசிங் கிரேஸ் என்னும் பிரபல கிறிஸ்தவ பாடல் ஒன்றை சத்தமாக பாடியபடி சென்றனர். சுடப்படும்பொழுது அவர்களின் கண்கள் கட்டப்படவில்லை. சுடப்பட்டு சில மணி நேரங்களின் பின்னரேயே அவர்களின் உயிர் அவர்களை விட்டுப் பிரிந்தது. உயிர் பிரியும் இறுதித் தருவாய் வரை அவர்கள் மிகவும் அமைதியாகவும் மன உறுதியுடனும் இருந்தனர். அவர்களை நெறிப்படுத்திய கிறிஸ்தவ போதகர்கள் இதில் பெரும் பங்காற்றியிருக்கலாம். அவர்களின் மரண தண்டனை உலக அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அவுஸ்திரேலியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் இராஜதந்திர உறவில் ஒரு விரிசல் ஏற்பட்டது. சில நாட்களுக்குள் கைது செய்யப்பட்ட செவ்வந்தியும் ஒரு போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்புடையவர்தான். ஒழுங்கமைக்கப்பட்ட பல குற்றச்செயல்களில் அவருக்கும் பங்கிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் சட்டங்களின் கீழ் செவ்வந்திக்கு மரண தண்டனை வழங்கப்படுமா என்பதை நீதிமன்றமே சாட்சியங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கும். மரண தண்டனை வழங்கப்பட்டாலும் கூட இலங்கையில் அது நிறைவேற்றப்படுவதில்லை. மரண தண்டனை ஒன்றிற்காக தனது கையெழுத்தை இடமாட்டேன் என்பதை எமது ஜனாதிபதி அண்மையில் தெளிவாகவே கூறியிருந்தார். எனவே செவ்வந்தி அது குறித்து அச்சப்படத் தேவையில்லை. எனக்கு இங்கே தோன்றுகின்ற முரண்நகை இதுதான். மயூரன் விடயம் உலக அளவில் பேசப்பட்டாலும் அது மக்களிடையே வைரலாகவில்லை. அவர் தொடர்பில் அதிகம் மனித உரிமை அமைப்புகளும் மனித உரிமை ஆர்வலர்களுமே போராடியிருந்தனர். ஆனால் செவ்வந்தி கைதான விடயம் மக்களிடையே வைரலாகியிருக்கிறது. அதிகம் பேர் அவருக்காக பச்சாத்தாபம் அடைகின்றனர். ஆனால் எந்த சட்ட ரீதியான அமைப்புகளும் அவர் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை. போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களுக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒற்றைக்காலில் நின்றவர்களும் கூட இன்று செவ்வந்தியைக் கண்டு தடுமாறி நிற்கின்றனர். ஆக மொத்தத்தில் ஒருவர் செய்கின்ற குற்றத்தின் தீவிரத்தன்மை என்பதை அவரது அழகை வைத்தே மக்கள் எடை போடுவார்கள் போல.